மதிவானன் சார், எப்படி புரிந்து கொள்வது? இந்த இப்போ 2 பேர் பேசினதை நீங்கள் கேட்டீங்க. திரு விஜய் அவர்கள் சொல்லக்கூடிய பாயிண்ட் வந்து திரு விஜய் கிருஷ்ணா சொன்னது போல் வந்து எல்லாரையும் நீங்கள் வந்து கருத்தாக எடுத்துக்கொள்ள முடியாது. 1-2 பேர் பேசுங்கிறக்க நீங்கள் அவங்க எக்ஸாகரேட் பண்ணி நம்ம எடுத்துக்க முடியாது. ஸ்டார்டம்னாலேயே எல்லாரும் போயிட மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறார். திரு சாமிநாதன் என்ன சொல்கிறாருன்னா, அங்கே இருக்கக்கூடிய ஒரு பாக்கெட் ஆஃப் ஓட்டர்ஸை வந்து அவர் தன் பக்கம் திருப்பதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபடுறாரு அப்படின்னு சொல்கிறார். எப்படி பார்க்குறது? தமிழ்நாடு அரசியலில் திமுக அதிமுகவின் ஆதிக்கம் ரொம்ப நாளாக இருக்குது. சரி, இவங்க கூட்டணியை கட்டுவது எப்படி என்பது நமக்கும் எல்லாருக்கும் தெரியும். கூட்டணி கட்சிகளுக்கு அவர்கள் ஒரு விலை வைத்திருக்கிறார்கள். அது கம்யூனிஸ்ட் கட்சியாக இருந்தாலும் 15 கோடி, மார்க்சிஸ்ட் கட்சியானாலும் 10 கோடி, வேறு சில கட்சிகளுக்கு 100 கோடி தேர்தல் நிதி ஒரு அமௌண்ட்டு கொடுத்து தான் கூட்டணிகளை கட்டுகிறார்கள். வாக்காளர்களுக்கு இல்லை வாக்காளர்களுக்கு எப்படி பணம் கொடுக்கிறார்களோ இப்போ அடுத்த கட்டத்துக்கு போய் கூட்டணி கட்சிகளை சேர்ப்பதற்கு பணம் கொடுக்குறாங்க. இப்போ பிரேமலதாவை சேர்த்தது கூட ஒரு பெரிய அமௌண்ட்டு சொல்கிறாங்க. ரைட், நம்ம அதுக்கெல்லாம் பேச வேணாம். எதுக்கு சொல்ல வரேன்னா, அவர் சொன்ன அந்த பிரின்சிபிள் வந்து ஒன்றும் ராங் இல்லை. விஜய் சொன்னது காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு தொகையை கொடுத்து அவர் வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறது அவர் மாநில தமிழ்நாடு காங்கிரஸ் தான். அவரை பொறுத்தவரையில் அகில இந்திய காங்கிரஸ் மேலேயோ அல்லது ராகுல் காந்தி மேலேயோ காங்கிரஸ் கட்சியின் மதச்சார்பின்மை பற்றியோ அவருக்கு எந்த விதமான தவறான புரிதலும் இல்லை, சரியான புரிதல் இருக்கு. காங்கிரஸை அவர் தன் நேச சக்தியாகத்தான் கருதுகிறார். ஆனால் நண்பர் இவர் விஜய் கிருஷ்ணா வந்து இன்னைக்கு காலையில் பேப்பர் படிக்கல போல இருக்கு. பிரவீன் சக்கரவர்த்தி வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அதில் இன்னைக்கு என்ன, நேற்று விஜய் பேசினார், அந்த செய்தியும் வந்திருக்கு. இன்னைக்கு இவருடைய பேட்டி என்ன சொல்லுதுன்னா, நான் உரிய தலைவர்களுடைய கட்டளையின் பேரில் அனுமதியின் பேரில் தான் விஜய் அவர்களை சந்தித்து அரசியல் பேசினோம். என்னோடு ஏஐசிசி நிர்வாகி ஒருவரும் இருந்தார் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, அவர் வந்தார், பர்சனலாக வந்தார், போனார், அது எனக்கு தெரியாது. அவர் அங்கீகரிக்கப்பட்ட நபர் இல்லையா? அவர் தாங்க அங்கீகரிக்கப்பட்ட நபராகத்தான் என்னை அனுப்பிச்சாங்க தலைமையிலிருந்து அப்படின்னு அவர் தெளிவாக சொல்லி, இன்னைக்கு பொது வெளியில் இவ்வளோ நாள் அவர் சொல்ல, உரிய தலைமையின் அனுமதி பெற்று கட்டளையின் பேரில் தான் நான் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினேன். பேச்சுவார்த்தை என்ன நடத்தினீங்கன்னு கேட்குறாரு அந்த செய்தியாளர் அந்த நேர்காணலில். அதெல்லாம் நான் இப்போ சொல்ல முடியாது. ஆனால் நாங்கள் தமிழ்நாடு அரசியலை பற்றி தான் பேசினோம், தமிழகத்தின் அரசியல் சூழலை பற்றி தான் விவாதித்தோம் அப்படின்னு அது வரைக்கும் சொல்றாரு. அதனால ஏதோ செல்வ பெருந்தகைக்கு தெரியாம எதுவுமே தமிழ்நாடு காங்கிரஸ்ல நடக்காது. இல்ல காங்கிரஸ் மேலிடம் செல்வ பெருந்தகையின் மூலமா தான் எல்லாத்தையும் பண்ணோன்னு அவர் நினைச்சிட்டு இருந்தாருன்னா அவர் காங்கிரஸ் கட்சியை புரிஞ்சுக்கலன்னு தான் நான் நினைக்கிறேன். காங்கிரஸ் கட்சி அட்டம் பண்ணிச்சுங்க. உண்மை என்னவென்றால் அது வந்து ஏதோ பேரத்துக்காக தாவேக்காவை பயன்படுத்தினார்கள்ன்றதை நான் ஏற்றுக்கலைங்க. காங்கிரஸ் கட்சி அவ்வளோ மோசமான கட்சி கிடையாதுங்க. அது வந்து இந்த முறை அதிகமான சீட்டில் கண்டெஸ்ட் பண்ணோம், கட்சியை ரிவைவ் பண்ணோம், கட்சியை விரிவாக்கம் பண்ணோம். ஏன்னா திமுகவுக்கு கெட்ட பேர் இருக்கு, அதை தூக்கி சமக்க வேணாம் அப்படின்ற ஒரு அடிப்படையில் தான் தாவேக்காவோட சேரணும்னு விரும்பினாங்க. நாட் 1 or 2 இண்டிவிஜுவல்ஸ், எ செக்ஷன் ஆஃப் தி பார்ட்டி. இன்னைக்கு சேப்பாக்கம் தொகுதியில் தாவேக்கா சார்பில் நிற்கிறார உதயநிதி எதிர்த்து செல்வம், அவர் யாருங்க? அவர் ஒரு ஜெனரல் செக்ரட்டரி ஆஃப் தி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி. ஜோதிமணி சொல்கிறாங்கல்ல, அவங்க யாருங்க? அவங்க வந்து ரொம்ப மனசாட்சி, அதாவது ராகுல் காந்தியின் மனசாட்சின்னு தான் நான் கருதுகிறேன். அவங்க என்ன சொல்கிறாங்க? திருச்சி வேலுசாமி என்ன சொல்கிறாரு? இது மாணிக்கம் தாக்கூர் என்ன சொல்றாரு? இப்படி நீங்க நீங்க சொல்லக்கூடிய இந்த விரல் விட்டு எண்ணக்கூடியவர்களை தவிர்த்து எண்ணக்கூடிய தலைவர்கள் நிர்வாகிகள் இல்ல, அவர்களை தவிர்த்து செக்ஷன் ஆஃப் தி ஆர்டினரி ரேங்க் அண்ட் ஃபைல் இல்ல. நீங்க ஓகே, நான் சொல்றது யார் டிசைட் பண்றதுங்கிறது இருக்கு இல்லையா? அந்த டெசிஷன் அத்தாரிட்டிஸா இருக்கக்கூடியவர்கள் யார் வந்து திமுக வந்து வெளியே போகணும்னு யார் டிசைட் பண்ணாங்க, யார் வெளியே வந்தாங்க, அதை சொல்லுங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. அப்போ நீங்க அந்த பெர்ஸ்பெக்டிவ் அங்க இருக்கின்ற போது கூட்டணி டிசைட் ஆயிடுச்சு, 28 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டாச்சு, களத்துல அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போது சென்று காங்கிரஸ் எங்களுடன் வருவதற்கு தயாராக இருந்துன்னு சொன்னா வாட் டஸ் இட் மீன்? அது வந்துங்க, இவர் சுவாமிநாதன் சொன்ன மாதிரி காங்கிரஸ் கட்சியில இந்த கூட்டணி போனது பிடிக்காம இருக்கக்கூடிய செக்ஷனை வந்து அவர் தன் பக்கம் இருக்க அவங்க ஓட்டுக்களை வந்து தன கட்சிக்கு ஆதரவா
திருப்புறதுக்காக அவர் பேசுகிறாரு. அதில் ஒன்றும் நோக்கம் இருக்குது, நோக்கம் இல்லாமல் ஒன்றும் அவர் பேசலை. அவர் ஏதோ சொன்னார், சிறுபிள்ளை தானமாக பேசிட்டாரு. அவருக்கு அரசியல் ரொம்ப தெளிவான அரசியலில் தான் அவர் எம்ஜிஆர் மாலை போடுறதும் எம்ஜிஆர் ரசிகர்களை கவருவதும் அதிமுகலேருந்து இன்னைக்கு வந்து காங்கிரஸில் வந்து ராகுல் காந்தியினுடைய அவரை தலைவராக ஏற்றிட்டு இருக்கிற ஒரு செக்ஷன், பிக் செக்ஷன் என்ன கேட்டால். இப்போ இவர் பத்திரிகையாளர் கூட சொன்னார், ராகுல் வந்து கேரளாவுக்கு போகிறாரு, பாண்டிச்சேரி போகிறாருன்னு. அவருக்கு தெரிஞ்சிருக்கும், கேரளாவிலையும் பாண்டிச்சேரிலையும் காங்கிரஸ் கட்சி ஆளுங்கட்சியாக வரக்கூடிய சூழல் இருக்குது. அங்கே ஆட்சி அமைப்பதுக்காக அவங்க போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. ரெண்டாவது அங்கே வந்து 9ஆம் தேதி இன்னைக்கு தேர்தல் வந்து நடந்துட்டு இருக்குது. ஸோ அதுக்கு ப்ரியாரிட்டி அவர் கொடுத்தாரு. அதனால் வந்து அவர் ஏதோ மன வருத்தத்தில் வரல அப்படின்லாம் நான் நினைக்க மாட்டேன். அவருக்கு ஒரு கருத்து இருந்தது. ஆனால் அவரும் ஒரு டிசிப்ளின்டு சோல்ஜர் மாதிரி அவர் நிச்சயமாக காங்கிரஸ் பிரச்சாரத்துக்கு வருவார்னு தான் நான் நினைக்கிறேன். பட் அந்த செக்ஷன், ஒரு செக்ஷன் வந்து உணர்வுபூர்வமாக இந்த கூட்டணியில் இல்லைங்க, அது நமக்கு தெரியுதுங்க. இப்போ செல்வ பெருந்தகை வந்து பல கட்சியை பார்த்துட்டு தான் இங்கே வந்திருக்காருங்க. அவர் ஒன்றும் பான் காங்கிரஸ் மேன் கிடையாது, காங்கிரஸ் கல்ச்சரில் வந்தவர் கிடையாது. அவருக்கு பல பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஆட்சியாளர்களோட நெருக்கம் வேணும், ஆட்சியில் இருக்கிறவங்களோட கான்ட்ராக்ட் வேணும். இதன் காரணமாக அவர் வந்து ரொம்பவும், அதாவது அப்ஜெக்டிவாக அசஸ் பண்ணாமல் காங்கிரஸ் கட்சியின் வளர்ச்சியை பற்றியோ அதனுடைய விரிவாக்கத்தை பத்தியோ நான் பேசுறேங்க. இல்ல இல்ல நான் பேசி முடிக்கிறேங்க. இல்ல நீங்க பதில் சொல்ல பேசுங்க. இல்ல இல்ல நீங்க இந்த மாதிரி நீங்க ஒரு தனிநபர் தாக்குதல் கருத்தலாம். இல்ல இல்ல நீங்க அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி நீங்க பேசும்போது நான் தலையிடல. இல்ல நீங்க பேசும்போது தலையிடல. இல்ல இல்ல நீங்க உங்க டர்ன் வரும்போது பேசுங்க. நீங்க ஒரு தனிநபர் மீது தாக்குதல் நடத்துறதெல்லாம் தனிநபர் தாக்குதல் நான் என்ன பண்ணேன்? அதாவது ஒரு தனிநபர் தாக்குதல் நடத்துறது பல கட்சியை பார்த்துட்டு வந்திருக்காரு. அவருக்கு காங்கிரஸ் கலாச்சாரம் கல்ச்சர்ல பழக்கம் இல்லை, பிசினஸ் இன்ட்ரெஸ்ட்காக அவர் காங்கிரஸ் ஒரு பின் பாயிண்ட் பண்ணி சொல்றது சரியானதாக இருக்குமாங்கறத கேள்வி. விஜய் வந்து இந்த மாதிரி தனிநபர் மீது மாநில தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவதெல்லாம் இல்லைங்க. காங்கிரஸ் கட்சியில எல்லாம் நாமினேட்டட் லீடர்ஷிப் தான். நாளைக்கு எழுந்துருன்னா எழுந்து போக வேண்டியதான். அந்த எலெக்ஷன்லாம் கிடையாது, ஒன்லி செலெக்ஷன் தான். அதனால் இப்போ ஒன்றும் வேணாம், காங்கிரஸ் கட்சி லட்சணம் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அதாவது 5 நாளைக்கு முன்னால் தான் திருக்குமரன், நம்முடைய ஜி.கே. மணி, பாமகவுடைய செயல் தலைவர், கௌரவ தலைவர், அவர் 3 முறை எம்எல்ஏவாக இருந்த தொகுதியில் வேட்பு மனு கொடுக்குறாரு. அவர் இங்கே செல்வ பெருந்தகையை மதித்து தமிழ்நாடு காங்கிரஸில் ஒன்றும் சேரலை, நேராக அங்கே போயிட்டார், டெல்லிக்கு போயிட்டு காங்கிரஸ் கட்சியில் இணைஞ்சார். 5வது நாள் பெண்ணாகரத்தில் அவர் காங்கிரஸ் வேட்பாளராக நிறுத்தப்படுறார். இடையில என்ன செய்தி வருது? 25 கோடி வாங்கிட்டாரு, 30 கோடி கொடுத்துட்டாரு. கட்சி கொடுத்தாரா, நபர்களுக்கு கொடுத்தாரா தெரியாது. ஸோ காங்கிரஸ் நிலைமை இப்படி இருக்குங்க. இது எல்லா கட்சியை பத்தி எல்லா சொல்லலும் வர்றதுதானே. இதெல்லாம் வந்து ஒரு நீங்க ஒரு ரேண்டமா வரக்கூடிய இல்ல, அது நீங்க சொல்லுங்க ரைட். இல்ல நான் சொல்றேன், ஒரு நிமிஷம் விஜய், நீங்க ரேண்டமா வரக்கூடிய தகவல்களை வச்சு நம்ம வந்து பேசுறது சரியானதாக இருக்காது இல்லையா? ரேண்டமா இல்ல, ஜோதிமணி போன்ற ஒரு சீனியர் எம்பி எல்லாம் கவலை தெரிவிச்சிருக்கேன். இது என்ன, இது காங்கிரஸ் கட்சியில தொண்டன் இல்லையா, அடிப்படையில் வேலை செஞ்ச ஆள் இல்லையா? ஒரு கட்சிக்கு வந்து சேர்ந்த 6வது நாளே ஒருத்தனை வந்து எம்எல்ஏ வேட்பாளராக பணத்தை வாங்கிட்டு பண்ணுறாங்கன்னே சொல்கிறாங்க, நிற்கிறாங்க அப்படின்னு நான் சொல்லுங்க. அவங்க கட்சியில் இருக்கிற முன்னணி தலைவர்கள் ரொம்ப மனம் விரும்பி மாணிக்கம் தாக்கூர் வேலையை பண்ண மாட்டேன்னு ரிசைனே பண்ணிட்டார் அந்த ஒரு கமிட்டியிலேருந்து. அதனால் என்னை பொறுத்தவரையில் விஜய் வந்து காங்கிரஸுக்கு எதிரி இல்லை, காங்கிரஸ் அது வந்து அவர் வந்து கொச்சப்படுத்தலை. காங்கிரஸை தன்னுடைய நேச சக்தி அல்லது காங்கிரஸுக்கு தான் நேச சக்தி என்ற எண்ணத்தில் தான் இருக்காரு. அதனால அவரை பொறுத்தவரையில் நேற்று சொன்னது இட்ஸ் எ ஃபேக்ட்டுங்க. இது ஒன்றா வெளிப்படையாக ஆதாரமாக சொல்ல முடியாது தவிர, கல்லாப்பேட்டி கூட்டணின்னு அவர் சொல்கிறாரு, அது அர்த்தம் என்னன்னா காசு கொடுத்து தான் கூட்டணியை கட்டுறாங்க. திமுகவாக இருந்தாலும் அதிமுகவாக இருந்தாலும். நான் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல முடியும். பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் அவர்கள் போன நாடாளுமன்ற தேர்தல் போது தைலாபுரத்தில் முதல் நாள் வந்து சிவி சண்முகம் பேசி ஏடிஎம்கேவோட அலையன்ஸ் பேசி முடிச்சாச்சு, அமௌண்ட் எல்லாம் ஜஸ்டிஃபை பண்ணியாச்சு. ஆனால் காலங்காத்தால் பாரத் மாதா கி ஜேன்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து சௌமியா, அன்புமணி, நம்ம இவர் அன்புமணி ராமதாஸ்லாம் அவங்க அப்பா கிட்ட
இல்ல நம்ம அலையன்ஸ் இங்க போடும், இங்க தான் அமௌண்ட் ஜாஸ்தியா தராங்கன்னு. அந்த அமௌண்ட் தான் அந்த கட்சியை நம்ம ஒரு கட்சி வந்து ஒரு அதாவது நீங்க விமர்சனங்கள் வைக்கிறது இல்ல, நீங்க விமர்சனங்கள் வைக்க அதுக்காக என்னன்னா நம்ம ஒரு கட்சியோ அல்லது மற்ற கட்சியோ வந்து சிறுமைப்படுத்தக்கூடியதாக நம்ம வந்து அவங்க அமௌண்ட்டுக்காக பேசுறாங்க, கூட்டணி பேசுறாங்க. அது மாறினது எது காரணம்? அவரே சொல்லி திரு ராமதாஸ் அவர்கள் சொன்னாங்க, திரு ராமதாஸ் அவர்களே சொன்னாங்க, நான் வந்து இப்படிதான் நினைச்சேன், இவங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னா சொல்லாம விட்டது, இவங்க அமௌண்ட் பெரிய அமௌண்ட் ஒண்ணு அந்த பக்கம் போயிட்டாங்க அப்படின்றது. அதாவதுங்க நான் அவங்கள தப்பா சொல்ல, தமிழ்நாட்டில் கூட்டணிகள் எப்படி உருவாக்கப்படுகிறது போத் ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கேவாலனா இப்படி பல நூறு கோடிகளை கொட்டி கொடுத்து தான் கூட்டணிகளை கட்டுகிறார்கள். அப்ப இன்னைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியில அது போலதான் ஒரு சம்பவம் நடந்திருக்குதுன்னு அவர் சொல்றாரு. அதை மறுப்பதற்கோ கண்டிப்பதற்கோ காங்கிரஸ் கட்சிக்கு உரிமை இருக்குது, அதிகாரம் இருக்கு. அதை நான் தப்புன்னு சொல்ல. அவர் ஒரு மேடையில பேசுறாரு, அவருக்கு ஒரு நோக்கம் இருக்குது. காங்கிரஸ் கட்சியில கொஞ்சம் டிஸ்சாட்டிஸ்பாக்சன் இருக்கு. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், அந்த மதுரை வடக்கு தொகுதியை கேட்டு சண்டை போடணும்னு சொல்லி மாணிக்கம் தாக்கூர் அந்த தளபதி எம்எல்ஏக்கு எதிராக பல்வேறு விஷயங்கள் பேசுறது. இப்படி 28 சீட்டை சும்மா வாங்கல, காங்கிரஸ் கையை முறுக்கிதான். ஏன் கிரீஷ் சோடங்கரை பத்தி சொல்றாங்களே, அவருக்கு பற்றி கேட்டதப்போ நீங்கெல்லாம் என்ன தாவேக்காவோட பேசுறீங்களான்னா, ஆமாங்க நாங்க ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிங்க, எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கூட நாங்க பேச்சுவார்த்தை நடத்துவோங்க, அதுல என்ன தவறுங்க அப்படின்னு சொன்னாரு. எப்போ திமுகவோட பேச்சுவார்த்தை குழுக்கு பேச தயாராகிட்டு இருக்கும் போதே. அதனால காங்கிரஸ் வாஸ் டிவைடடுங்க. இன்னைக்கு இல்லாம இருக்கலாம், தலைமை முடிவு பண்ணியாச்சு, சரி தேர்தல் நெருங்கிடுச்சு, இப்ப போய் எதுவும் பேச முடியாது. அதே கிரீஷ் சோடங்கர் இப்ப கடுமையாக தாவேக்காவை திட்டினாலும் திட்டுவாரு. இப்ப நிலைமை எனக்கு புரியுது. ஆனால் there was a divided opinion, there was a strong urge for aligning with TVK காங்கிரஸ்ல இருந்தது. ஆனா செல்வ பெருந்தகை, சிதம்பரம் போன்றவர்கள் அவங்க நோக்கம் வேற. ஆகவே அவங்க வந்து திமுக அணியிலே தொடரணும்னு அவங்க இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்க. அதுதான் உண்மையை தவிர அதே போல விஜய் அவர்களுக்கு நோக்கம் இருக்கிறது, அதாவது காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு செக்ஷன் டிசாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கக்கூடியவங்களுக்கு அவங்க வந்து தங்களை நோக்கி வர வேண்டும். எதுக்கு பேசுற, அவருக்கு என்ன பைத்தியமா? ஏங்க ஒரு நோக்கத்தோடு தான் ஒரு பரப்புரையில, அதுவும் ஒரு கரெக்டா சொன்னார் சுவாமிநாதன். திருநெல்வேலி இன்னைக்கு சிட்டிங் எம்பி காங்கிரஸ் தானே. திருநெல்வேலி, கன்னியாகுமரி, நாகர்கோவில் இங்கெல்லாம் வந்து காங்கிரஸ் வந்து பலமா இருக்கிற இடங்க. அப்ப அங்க வந்து அவர் போய் அதை பேசுறதுக்கு ஒரு காரணம் இருக்கு, நோக்கம் இருக்கு. யாரும் நோக்கம் இல்லாமலாம் பேச மாட்டாங்க. தாவேக்காவும் காங்கிரஸும் ஐடியாலஜிக்கலா வந்து ஒன்றும் பெரிய பகைமையில் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. பாஜக எதிர்ப்பு தான் இன்னைக்கு வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய கோர் ஐடியாலஜி. அதாவது மதவாதத்தை இன்னைக்கு ரெப்ரசன்ட் பண்றது பாஜக. பட் திமுக வந்துங்க பாசாங்கு பண்ணுது. பாஜகவோடு உறவு வைத்த கட்சிகள் தான் பல கட்சிகளும். தாவேக்கா இப்பதான் தொடங்கி 2.5 வருஷம் ஆச்சு. அவங்க பாஜகவை தொடர்ந்து முதல் நாள்ல இருந்தே தங்கள் சித்தாந்த எதிரி, கொள்கை எதிரின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால வந்து காங்கிரஸுக்கு வந்து பாஜக எதிர்ப்பு என்ற அந்த கொள்கையை தான் கோரும் போது, சமூக நீதி தான் கோரும் போது, இந்த 2 கொள்கையை வந்து தாவேக்கா வச்சிருக்கு, டிஎம்கே வச்சிருக்கு. பட் டிஎம்கே இஸ் ஏ காம்ப்ரமைஸ்டு பார்ட்டி. ஒரு மாநில கட்சி தொடர்ந்து 20-25 வருஷம் எந்த கட்சி ஆட்சி ஆனாலும், யார் கூட்டணி இருந்தாலும், அமைச்சர்களா முரசொலி மாறணும், பாலுவும் இருந்ததெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அவ்வளோ கொள்கை தங்கங்கள் அவங்க. அதனால இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி நடக்கிறது சட்டமன்ற தேர்தல். சட்டமன்ற தேர்தலில் அவங்க 5 வருஷம் ஆட்சி பண்ணியிருக்காங்க. அதனுடைய ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டை அவங்க காட்டணும். இவ்வளோ செஞ்சுருக்கோம், இனிமேல் வந்தால் இவ்வளோ செய்வோம், செய்ய முடியாததுக்கு இது காரணம், இதை தான் சொல்லணும். அதை விட்டுட்டு ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும்னா, திமுக வெல்லட்டும் சொன்னா கூட ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த லாஜிக். இல்ல தமிழ்நாடு என்பது திமுக தானே. அப்ப பழனிசாமி ஜெயிச்சா திமுக, அதாவது தமிழ்நாடு தோத்தா மாதிரியா? விஜய் ஜெயிச்சிட்டாருன்னா தமிழ்நாடு தோத்தா மாதிரியா? அப்போ அவங்க என்ன கட்டமைக்கிறாங்கன்னா, தங்களுடைய கரப்ஷனை பற்றியோ, இங்கே சட்டம் ஒழுங்கு சந்தி சீர்கிறத பற்றியோ, தலித் மக்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிப்பது பற்றியோ, அப்புறம் வந்து போதை கலாச்சாரம் பெருகிவிட்டது பற்றியோ, பெண்களுக்கு பாதுகாப்பற்ற நிலை, இதெல்லாம் டிஸ்கஷன் வரக்கூடாது. ஒரே டிஸ்கஷன் பாஜக உள்ள வந்துடும். பாஜக இஸ் நாட் ஏ ஃபேக்டர் இன் தமிழ்நாடுங்க. இதை சும்மா பூச்சாண்டி காட்டிட்டு இருக்காங்க. பாஜக 4% ஓட்டு வாங்காது, 4 தொகுதியில் எம்எல்ஏ, அது எப்படிங்க ஆட்சிக்கு வந்துடும்? அதிமுகவை இவங்க சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அதை சொன்னாங்கன்னா இவங்களுக்கு
பாயிண்ட் கிடையாது. இவங்க பெர்ஃபார்மன்ஸ் அவர் எடுத்து விடுவாரு. ஆகவே பொதுவா தமிழ்நாட்டு வாக்காளர்கள் பாஜக எதிர்ப்பு மைண்ட் செட் உண்டுங்க. இன்னைக்கு பிரதமரா 11 வருஷம் மேல இருந்தா கூட மோஸ்ட் ஹேட்டட் பர்சன் இன் தமிழ்நாடு யாரானா நரேந்திர மோடி தான். மோஸ்ட் லவபிள் பர்சன். ஒரு சர்வேல வந்ததுதான் நான் சொல்றேன். ஓகே சார், 2024ல 18% வாக்குகளை வந்து கொடுத்திருக்காங்க. இதே அண்ணாமலை அவர்கள் நின்னப்போ யாரு 86% அப்ப அவங்களுக்கு எதிரா இருக்குல்ல. அதாவதுங்க நான் என்ன சொல்றேன்னா, அதிகப்படியான மக்களால் விரும்பப்படுகிற கட்சி காங்கிரஸ் கட்சி, ராகுல் காந்திங்க. இத்தனை வருஷம் கழிச்சும் 14ல இருந்து அவர் பிரதமரா இருக்கிறாரு. எவ்வளவு வேலை பண்றாங்க, மூளைச்சலவை நடக்குது ஊடகத்தை. ஆனாலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த மத நல்லிணக்கம், எம்மதமும் சம்மதம், இந்த மாதிரி தத்துவங்கள்ல ரொம்ப பிடிப்பு உண்டு. இந்த மாதிரி கான்செப்ட் உள்ள மக்கள் திரு விஜய்க்கு ஏன் ஓட்டு போடுவார்கள்? ஏன்னா அவர் அதுக்கு ட்ரூவா இருக்கிறாரு. டிஎம்கே கள்ள கூட்டணி வச்சிருக்கீங்க, சந்தேகமே இல்ல. நீங்க சொல்ற எல்லா பாயிண்ட்டும் வந்து ஒரு பக்கம் வைத்துக் கொள்ளலாம், ஏற்பதாக வைத்துக் கொள்ளலாம். எனக்காக திரு விஜய், இப்போ ஒரு இஸ்லாமியர் நினைக்கிறார், எனக்காக விஜய் அவர்கள் என்ன பேசி இருக்கிறார்? இப்போ எஃப்ஆர்சிஏ ஆக்ட் வருது அப்படின்னு ஒரு விஷயம் வச்சு திரு விஜய் கிருஷ்ணா சொன்னார். திருப்பரங்குன்றத்தை ஓமானமாக சொல்கிறாங்க. இந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் திரு விஜய் அவர்கள் என்ன பேசி இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா சார்? ஆமாம், அந்த கேள்விக்கான பதில் வேணும் தானே சார்? இல்லை, அவர் பொதுவாக இந்த மதவாதத்தையும் மக்களை பிளவுபடுகிற பாஜகவையும் எதிர்த்துட்டாருன்னா இதெல்லாம் எதிர்க்கிற மாதிரி தானேங்க. இப்போ காங்கிரஸ், அதாவது பாஜகவோட கூட்டணி வச்சு அரசு நடத்தின திமுக சிறுபான்மையினுடைய வாக்குகள் நமக்குத்தான் வரும் அப்படிங்கிற அந்த பாயிண்ட்டை நோக்கி நகர்றார். அப்போ காங்கிரஸ் கட்சியினுடைய ஐடென்டிஃபிகேஷனாக அல்லது அவர்களுக்கு வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு பலமாக இருக்கக்கூடிய சிறுபான்மையின் தன் பக்கம் வர வேண்டும் என்றால் அவர்களுக்காக தான் என்ன சொல்லி இருக்கிறோம்ங்கிற பாலிசி நோட் வேணும் தானே? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, அரசியல் பண்ணோம் அவரு, அந்தந்த மீனவர்கள் கிட்ட போனா மீனவர் நண்பன் சொல்லணும், அப்புறம் நெசவாளர்கிட்ட போனா நெசவாளர் தோழனும், இப்படியெல்லாம் சொல்லிட்டு நடிக்கணும்ன்றீங்க. அவர் அப்படி நடிக்க விரும்பல. மதிவாணன் சார், நான் என்ன பாஜக உறுதியாக இருக்கிறார். நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியுங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். ரைட், ஐ டேக் தட் பாயிண்ட். பரமன் சார் பாஜக எதிர்த்தாரு ஒன்றும் புரியல. நான் வரேன், என்ன ரிலீஸ் ஆகாம இருக்க. ரைட், பாஜகவை அவர் எதிர்க்கல, அப்புறம் ஏன் பராசக்தி வருது மற்ற? இல்ல இல்ல, நீங்க ஒரு காங்கிரஸ் கட்சிக்காரர் வந்து இப்படி பேசக்கூடாது. நேற்று நெல்லை நடந்த கூட்டத்துல கூட ஒரு ஒரே ஒரு விஷயத்தை தான் பேசுறேன். 234 தொகுதியில ஒரு ஆர்எஸ்எஸ் காரருக்கு சீட் கொடுத்திருக்கு திமுக. பேருக்கு பிஜேபின்னு சொல்றது கிடையாது. நான் கேக்குறேன், நீங்க கேக்குறீங்களா ஸ்டாலின் சார்னு கேக்குறீங்களா? எத்தனை வாட்டி நீங்க மோடி சார், அமித்ஷா சார் எத்தனை பேசியிருக்காரு? மோடி சார்னு பேசியிருக்காரு. எந்த இஷ்யூ, எந்த இஷ்யூக்குமே அவர் பேசினதே கிடையாது. சாலையே வந்து வேட்பாளரா திமுக நிறுத்தி இருக்குங்க. அப்புறம் என்னங்க பேசுறீங்க நீங்க? காங்கிரஸ்